Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து CapCutல ஒரு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் எரர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எரர் வரும். அதை வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம CapCut வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ண அப்படின்னா VPN கனெக்ட் பண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால இருந்துமே VPN கனெக்ட் பண்ணி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுமே VPN கனெக்ட் பண்ண தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த எரரை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VPN வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் வந்து VPN கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் ஆல்ரெடி வந்து VPN நான் கனெக்ட் பண்ணல. இப்போது CapCut வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து டெஸ்டிங் எலிமெண்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா CapCut வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் வந்து ஓகே வேண்டது இந்த செக் பண்ணும். ஸோ செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CapCut வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்டுக்கு மேலே எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்றேன். கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆடியோ இருக்குது, ஆடியோ வந்து இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்களேன், இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ண அப்படின்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை ஸ்டிக்கரோ இல்லை எஃபெக்ட்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ஏன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் இது வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து நான் VPN கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். அதனால் வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ மற்றதெல்லாம் வந்து நான் ஒன்றும் டவுன்லோட் பண்ணலை. அதனால் அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ரீலோட் அப்படின்னு மாதிரி வந்துட்டுருக்கு. இது வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து யூஸ் பண்ணுற VPN என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் அப்படின்ற ஒரு VPN யூஸ் பண்ணுறேன். இந்த VPN கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட்னு கேட்குது. கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்து ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போய்ட்டு ரீலோட் கொடுங்க. இப்போது இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரல. அப்போ என்ன பண்ணலாம்னா மறுபடியும் வந்து ஃபஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். மறுபடியும் டெஸ்ட் பண்ணோம். அது இப்போ எவ்ரி டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணிட்டு தான் வந்து இதுணும். இப்போ வந்து எகைன் ஓப்பன் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து நான் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு போயிட்டு நமக்கு என்ன ஆக்சஸ் தேவை. இப்போ நான் ஸ்டிக்கரில் போயிட்டு ஆல்ரெடி வந்துருக்கு இல்லையா, இப்போது இது நான் டெக்ஸ்ட்டில் காட்டுறேன். ஆக்சுவலி டெக்ஸ்ட்டில் தான் வந்து இந்த இல்லாத இருந்துச்சுல்ல, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ அது டவுன்லோட் ஆகுதுங்களா, எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ட்ரான்சாக்ஷன்லேயும் காட்டுறேன், ப்ரோவில் காட்டுறோம் பாருங்கள். இதுலேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருதுங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இந்த ப்ரோட்டான் VPN வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMote ஷாப்பிங். BuyMote ஷாப்பிங்கிறது யாரும் இல்லைங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் தான். அதாவது நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை க்ரோசரிஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து புதுசாக இப்போ தான் வந்து லைவில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போயிட்டு BuyMoteல பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனி டிஃபெக்ட், அதாவது அவங்களுடைய சர்வீசஸ் எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள், அதே மாதிரி நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க யாருமே அவங்களுடைய டிஃபெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வளர முடியும். எல்லோருக்கும் அவங்க ஒரு நல்ல சர்வீசஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.